எல்லாருக்கும் வணக்கம். இரத்த கொதிப்பு அதிக பிபி உள்ளவங்க என்ன உணவுகள் சாப்பிடலாம், இதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயாளிகள் என்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்றத கொடுத்த ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் என்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக அதிக இரத்த கொதிப்பும் சர்க்கரை வியாதியும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு சர்க்கரை அதிகமாக இருக்காது, பட் ஆனால் இரத்த கொதிப்பு மட்டும் தனியாக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடலாம், சர்க்கரையும் இரத்த கொதிப்பு சேர்ந்தே இருந்துச்சு அப்போ என்ன உணவுகள் சாப்பிடலாம், இதை பற்றின தெளிவான விளக்கம் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நான் நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் டவுட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பொதுவாக அதிக இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு டாக்டர்களாக நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, உப்பு குறைவாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம ஏன் உப்பு குறைவாக எடுத்துக்கணும்? இப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட உடம்பில் இதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த இதயத்திலிருந்து தான் ரத்த நாளங்கள் வெளியே வருது. இந்த ரத்த நாளங்கள் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு ரத்த சப்ளையை கொடுக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதான் ரத்த நாளங்கள். மெயினான ரத்த நாளங்கள் நம்மளுக்கு கைக்கு 2 ரத்த நாளங்கள் போகுது. இப்போது நம்மளோட வயிற்று பகுதிக்கு ஒரு பெரிய அயோட்டாங்கிற ரத்த நாளம் போகுது. அதுக்கப்புறம் இங்கே கால் பகுதிக்கு ரத்த நாளங்கள் போகுது. மெயினாக பிரெயினுக்கு ரத்த நாளங்கள் போகுது. ஸோ இதுதான் ஹார்ட்டு. இந்த ஹார்ட் உங்களுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இது நார்மலாக ரத்த கொதிப்பு அப்படிங்கிறது 120-80 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படிங்கிற அளவில் இருக்கும். அடுத்து இன்னும் எளிமையாக இதை விளக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம வீட்டு மாடியில் ஒரு பெரிய தண்ணி தொட்டி வச்சுருப்போம். இதுலேருந்து ஒரு பைப்பு, பெரிய பைப்பு நம்ம வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு கீழே அந்த பெரிய பைப்பு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது சின்ன பைப்ஸுக்கெலாம் பாத்ரூம்ஸ்க்கு டாய்லெட்ஸ்க்கெலாம் பைப்ஸு சப்ளை பண்ணுது தண்ணியை. ஸோ நார்மலாக தொட்டியில் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி இங்கே நம்ம வீட்டில் இருக்க பைப்பில் வருது நார்மலாக ப்ரெஷரில் இருக்கும்போது. திடீர்னு ஒரு நாள் நிறைய தண்ணி பம்ப் பண்ணி நம்ம மோட்டர் மூலமாக ஏற்றுறோம் இந்த தொட்டிக்கு அப்படின்னு வைங்களேன். இந்த தொட்டி ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. இப்போது என்ன ஆகும், இங்கே நம்ம பைப்பெல்லாம் மூடி வச்சுருக்குறோம். அப்போ என்ன ஆகும், தண்ணி மேலேருந்து வலிஞ்சு கீழே போயிடும் இல்லையா? இது தொட்டி, அதனால் இதோட கெப்பாசிட்டி அளவுக்கு தாங்கும். இந்த கெப்பாசிட்டி தாண்டிடுச்சுன்னா தண்ணி வெளியே ஊற்ற ஆரம்பிச்சிடும். பட் நம்ம உடம்புல இது பாசிபிளா? இந்த தொட்டியில் தண்ணி மாதிரி நம்ம உடம்புல இந்த தொட்டி மாதிரி இந்த ஹார்ட்டை இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இந்த ரத்த நாளங்கள்லாம் பைப்புன்னு இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நம்ம உடம்புல எப்போ இந்த மாதிரி நீர் அதிகமாகும், எப்போ இந்த ரத்த அளவோ ரத்தத்துக்குள்ளார நீர் அளவு அதிகமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உப்பு. ஸோ உப்பு பற்றி உங்களுக்கு தெரியும். உப்பு சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சோடியம் குளோரைடு. ஸோ இந்த சோடியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சோடியம் என்னென்னா, இந்த சோடியம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல தண்ணீரை உள்ளே இழுக்கும். ஸோ நார்மலாக நம்ம உடம்போட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல அதிக நீர் வந்துச்சுன்னா அது எங்கே எப்படி வெளியே போகும்? ஒன்று வேர்வையாக வெளியே போகும், இல்லைனா நம்ம உடம்புல 2 கிட்னி இருக்குது. இந்த கிட்னி மூலமாக ரத்த சுத்திகரிப்பு செய்யப்பட்டு யூரினாக வெளியே இந்த சோடியத்தை வெளியேற்றிடும் நம்ம உடம்பு. பட் அதிகமான உப்பு நம்ம எடுத்துக்கும் போது ஆகாரத்து மூலமாகவோ வேறு மூலமாகவோ நம்ம உடம்புல அதிகமான உப்பு வரும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் நம்ம இன்டெஸ்டைன் எல்லா இடத்துலையும் இருக்கிற நீர் இந்த இன்ட்ராவாஸ்குலர் சிஸ்டம், அதாவது இந்த ஹார்ட்டு இந்த ஏரியாக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா அதிகமான நீர்ச்சத்து ரத்தத்துக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். ஸோ எப்படி இந்த தொட்டிக்குள்ளார அதிகமான நீர் வந்துச்சுன்னா அது வெளியே மேலே வலியுமோ, அந்த முறை இங்கே நடக்காததுனால கிட்னியோட ஃபங்க்ஷனை மீறி அதிகமான நீர்ச்சத்து இந்த ரத்த நாளங்களில் போய் சேர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த நாளங்கள்லாம் அதிக ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெஷருக்கு பேர் தான் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம் ஏன் உப்பை குறைவாக எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா உப்பில் இருக்கிற சோடியம்ங்கிறது நீரை உள்ளே இழுத்து நம்ம உடம்புல நீர் அளவு அதிகமாக்கி அதனால் ஹார்ட் பம்பிங்க்கு நிறைய கஷ்டத்தை உண்டாக்கும். ஸோ இப்படி நம்ம ஹார்ட் பம்பிங்கை கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும், நாளடைவில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக முதல் ரத்த நாளம் நம்ம உடம்புல எது பாதிக்கும் தெரியுங்களா? இந்த கண்கள்.
கண்களுக்குள்ளார ரெட்டினான் இருக்குது. நம்ம கருவெளிக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ரெட்டினா, அந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம், அந்த ரெட்டினாவில் ரத்த கசிவு ஏற்படும். அதான் ரத்த கொதிப்போட முதல் சைன்னு சொல்லுவோம், நாங்களால் பார்க்கக்கூடிய சைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த கொதிப்பு நாளடைவில் அதிகமாகிட்டே போகும்போது மற்ற பெரிய உறுப்புகள்லாம் பாதிப்படைய ஆரம்பிக்கும். முதல்ல ஹார்ட் பாதிப்படைய ஆரம்பிக்கும், கிட்னி பாதிப்படைந்து செயலிழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு உறுப்பாக எப்படி சர்க்கரை பாதிக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்பாக வந்து இந்த ரத்த கொதிப்பு பாதிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க, அடுத்து நார்மலாக நம்ம உடம்புக்கு எவ்வளோ உப்பு தேவை? நீங்கள் உப்பு எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நார்மலாக எவ்வளோ உப்பு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய உப்பு அளவு, அதாவது டாக்டர்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய உப்பு அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த உப்பு எடுத்துருக்கிற ஒரு ஸ்பூனில், ஸோ இந்த ஒரு ஸ்பூன் உப்பு எவ்வளோ அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் எவ்வளோ உப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் 5 கிராம் உப்பு இருக்கும். ஸோ இந்த 5 கிராம் உப்பில் வந்து, அதாவது 5000 மில்லிகிராம் உப்பு, இந்த 5000 மில்லிகிராமில் 2400 மில்லிகிராம் வந்து சோடியம் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 5 கிராம் அளவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை. பட் அதே சமயம் நாம் எவ்வளோ உப்பு எடுத்துக்கிறோம், நார்மலாக இவ்வளோ உப்பு எடுத்துக்கிறோங்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ஆகாரத்தையாவது உப்பு இல்லாமல் சாப்பிடுவோமா? வெள்ளை அரிசி மட்டும்தான் நம்ம உப்பு போடாமல் சாப்பிட்றது, உப்பு யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுற ஒரே விஷயம். அதை தவிர மீது எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டே ஆகணும். இட்லி, தோசை, சாம்பார், சட்னி, எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் உப்பு சேர்க்காமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அப்படிங்கும்போது நான் இந்த ஸ்பூனில் காமிச்ச அளவில் தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோமா இல்லை அதிகமாக எடுத்துக்கிறோமாங்கிறத ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம், வேறு உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா வந்து ஹோட்டலெலாம் பொதுவாகவே கொஞ்சம் அதிகமான உப்பு சேர்க்கப்பட்டு தான் உணவுகள் தயாரிக்கப்படும். இப்போ புரோட்டா இந்த மாதிரிலாம் வெளியே போய் சாப்பிட்றோன்னு வைங்களேன், அப்போ வந்து எவ்வளோ உப்பு இருக்குன்னா அது ரொம்ப அதிகமான உப்பு அதிலலாம் சேர்க்கப்பட்டிருக்கும். அப்படிங்கும்போது அது உங்களே அறியாமல் உங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நாம் எவ்வளோ உப்பு எடுத்துக்கிறோங்கிறத இந்த ஸ்பூன் கணக்கு வச்சு நீங்களே உங்கள் வீட்டில் கேட்டு கரெக்டான அளவு எவ்வளோங்கிறத டிசைட் பண்ணி கரெக்டான அளவில் உங்கள் டயட்டில் உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த கொதிப்பு பொறுத்த வரைக்கும். அதே சமயம் உப்பு மட்டுமே ரத்த கொதிப்பு காரணம் கிடையாது, அது நிறைய வேறு பல காரணங்கள் இருக்குது. ஜாப் ஸ்ட்ரெஸ், ஒர்க் ப்ரெஷர், நம்ம வேலை பளு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் பரம்பரையாக ஜீனில் இருந்துச்சுன்னா அப்படி வரதையும் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உடல் வெயிட் ஆகி உடல் பருமன் ஆகுது அப்படின்னா எடை அதிகரிக்க நம்மளோட பிபி, நம்மளோட ரத்த கொதிப்பு அதிகரிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எடை அதிகரிக்க நம்ம தொப்பை அதிகரிக்குது. ஸோ இதயத்தோட வேலைப்பளு அதிகம், எல்லா உறுப்புகளுக்கும் அது ரத்தத்தை செலுத்திக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து ரத்த கொதிப்பு அதிகமாகும். அதனால் உப்பு மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களையும் நம்ம கட்டுக்குள்ளே எப்படி வச்சுக்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து உணவுகள், என்னென்ன உணவுகள் ரத்த கொதிப்பு உள்ளவங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரத்த கொதிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸு கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. சால்ட் ஐட்டம்ஸை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அதனால் கண்டிப்பாக சால்ட்டட் உணவுகள், சால்ட்டு வந்து நல்லாவே குறைக்கணும். அடுத்து ஃப்ரைடு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணணும். கேஎஃப்சி, சிக்கன் போன்ற, பீஸா, பர்கர் போன்ற விஷயங்கள் கூட அறவே அவாய்ட் பண்ணிடணும். அப்புறம் சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உப்பு சேர்க்கப்பட்ட வெண்ணெய் பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லேயும் வந்து உப்பு இருக்கும், ப்ளஸ் ஃபேட்டும் இருக்கும். ஸோ கெட்ட கொழுப்பு அதிகம் உள்ள பல உணவுகள், மெயினாக வந்து பேக்கரியில் வாங்கக்கூடிய பப்ஸ், சமோசா போன்ற ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டங்கள், மற்றபடி கெட்ட கொழுப்பு அதிகம் உள்ள எல்லா உணவுகளையுமே வந்து நம்ம அறவே அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் ஆல்கஹால். நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது ஒரு எம்டி கலோரி, அது நம்ம உடம்புல ரத்த கொதிப்பை அதிகப்படுத்தும். நம்ம அடுத்து என்னென்ன உணவுகள் ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தயிர், மில்க்கு போன்ற விஷயங்கள்லாம் நம்மளை பாதிக்காது, அதை எடுத்துக்கலாம். அடுத்து காய்கறிகள், எல்லா பச்சை காய்கறிகளுமே நம்மளோட ரத்த கொதிப்புக்கு நல்லது. பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளுமே வந்து நம்மளோட ரத்த கொதிப்புக்கு நல்லது. அதே மாதிரி சிவப்பு நிற காய்கறிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவப்பு நிற காய்கறிகள் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அதாவது கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம் போன்ற விஷயங்கள் ரத்த கொதிப்பில் ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பொட்டாசியம் இருக்குது.
ஸோ இந்த பொட்டாசியம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா இந்த சோடியத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொட்டாசியம் நம்ம உடம்புல. ஸோ அப்படிங்கும்போது இந்த சிவப்பு நிற காய்கறிகள் குறிப்பாக வந்து ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, எல்லா பழங்களுமே வந்து ரத்த கொதிப்பு உள்ளவங்க சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அதுவுமே வந்து பொட்டாசியம் அதிகம் உள்ளது. பனானா போன்ற வாழைப்பழம் போன்ற விஷயங்கள்லாம் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து சிக்கன் ஐட்டம்ஸில் வந்து நாட்டுக்கோழி, சிக்கன் போன்ற நார்மலான விஷயங்கள், அதாவது மட்டன் போன்றவை வேண்டாம். சிக்கன், மீன் போன்றவை கம்மியான அளவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கைட்லைன்ஸு. அடுத்து சர்க்கரை பற்றி பேசும்போது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேன் இந்த சப்பாத்தி கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. சர்க்கரை மட்டும் இல்லை, ரத்த கொதிப்புலையும் நம்ம தாராளமாக சப்பாத்தி போன்ற கோதுமை ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். ரைஸுமே குறைவான அளவில் எடுத்துக்கலாம். அதாவது சர்க்கரை இல்லை, உங்களுக்கு ரத்த கொதிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக ரைஸுமே கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதில் எந்த பாதிப்பும் வரப்போகிறது இல்லை நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் ரத்த கொதிப்புனா என்ன, ரத்த கொதிப்பு உள்ளவங்க என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் நிறைய விஷயங்கள் விடுபட்டு போயிருக்கலாம். ஸோ அது குறித்த எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.